வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழமுதம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மாதங்களில் மாசி மாதம் மிகவும் புனிதமானதாக கருதப்படுதுங்க. அதிலையும் மகம் நட்சத்திரம் இணையும் மாசி மகம் திருநாள் நம் வாழ்வின் கர்ம வினைகளை நீக்கி புண்ணியங்களை சேர்க்கும் அற்புதமான நாளுங்க. இந்த ஆண்டு மார்ச் 2ஆம் தேதி மற்றும் 3ஆம் தேதிகளில் வரவிருக்கும் மாசி மகத்தின் சிறப்புகள் என்ன, நாம எந்த கோயிலுக்கு போகணும், என்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு பார்க்கலாங்க. மாசி மகம் என்றாலே நம் நினைவுக்கு வருவது தீர்த்தவாரி தான். தேவர்களும் முனிவர்களும் இந்த நாளில் புனித நதிகளில் நீராடி தங்கள் பாவங்களை போக்கிக் கொள்வதாக ஐதீகம். கடலாடும் மங்கை என்று போற்றப்படும் இந்த நாளில் நீர்நிலைகளில் நீராடுவது அஸ்வமேத யாகம் செய்த பலனை கொடுக்கும் என்று புராணங்கள் சொல்லுதுங்க. எந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்னா, மாசி மகம் என்றாலே கும்பகோணம் தாங்க. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் மகாமகம் சிறப்பு என்றாலும் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மகத்தன்று கும்பகோணத்தில் உள்ள 12 சிவன் கோவில்கள் மற்றும் 5 பெருமாள் கோவில்களின் உற்சவர்கள் மகாமக குளத்தில் எழுந்தருளி தீர்த்தவாரி காண்பாங்க. இங்கு நீராடுவது கோடி புண்ணியங்க. அடுத்ததாக திருச்செந்தூருங்க. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர், சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில், மகாபலிபுரம் போன்ற கடற்கரை தலங்களில் சுவாமி கடலில் எழுந்தருளி தீர்த்தவாரி நடைபெறுங்க. இந்த இடங்களில் சுவாமி தரிசனம் செய்வது மிகுந்த பலனை கொடுக்கும். எங்களால எங்கேயுமே போக முடியாது அப்படின்னா, உங்களோட ஊருக்கு அருகில் உள்ள புகழ்பெற்ற கோவில், குளம் அல்லது புனித நதிகள், அதாவது காவிரி, வைகை, தாமிரபரணி இருக்கும் இடங்களுக்கு சென்று நீங்க இறைவனை வழிபடலாங்க. முடிந்தால் கடல், ஆறு அல்லது குளம் போன்ற நீர்நிலைகளில் நீராடுங்க. முடியாதவங்க வீட்டில் குளிக்கும் நீரில் சிறிதளவு கங்கை நீர் அல்லது துளசியை போட்டு ஓம் நமோ நாராயணா அல்லது ஓம் நமச்சிவாயா என்று கூறி நீராடலாங்க. மாசி மகம் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க மிகச்சிறந்த நாளுங்க. பித்ருதோஷம் உள்ளவர்கள் இந்த நாளில் தர்ப்பணம் கொடுப்பதன் மூலம் முன்னோர்களின் ஆசியை பெற்று குடும்பத்தில் தடைபட்டு வந்த சுபகாரியங்கள் தடையின்றி நடக்குங்க. அதே மாதிரி ஏழை எளியவர்களுக்கு உணவு அல்லது துணி தானம் செய்வது உங்களோட 7 ஜென்ம பாவங்களையும் போக்குங்க. திருமணமாகி நீண்ட நாள் குழந்தை வரம் வேண்டவங்க இந்த நாளில் நீர்நிலைகளில் நீராடி உமா மகேஸ்வரரை வழிபட்டால் நல்ல பலன் கிடைக்குங்க. மார்ச் மாதம் 2ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில 8:20 மணிக்கு மகம் நட்சத்திரம் ஆரம்பிச்சு செவ்வாய்க்கிழமை 3ஆம் தேதி காலையில 8 மணி வரைக்கும் மகம் நட்சத்திரம் இருக்குங்க. அன்றைய நாள் பௌர்ணமியும் கூட. அதனால மகாமகத்தன்னைக்கு நிச்சயமா நீங்க கடல்லையோ ஆறுகள்லையோ குளத்திலேயோ நீராடுங்க. பக்தி பெருக்கோடும் நம்பிக்கையோடும் இந்த மாசி மக திருநாளில் இறைவனை வழிபடுங்க. உங்க வாழ்க்கையில உள்ள தடைகள் நீங்கி சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்க அந்த இறைவனை நானும் வேண்டிக் கொள்கிறேங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.